Hey guys, welcome back to Tamil Galata. எங்க சேனல்ல டெய்லி வந்து சினிமா சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. சோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். பிராட் பிட் வந்து அடுத்ததாக F1 the movie அப்படின ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து ஜோசப் கொசின்ஸ்கி அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து இந்த ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஈவன் தமிழ் ரிலீஸும் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் தமிழ் ட்ரெய்லரும் இருக்கு. சோ நீங்க ஹாலிவுட் படங்களை விரும்பி பார்க்கறவங்க அப்படினா மிஸ் பண்ணாம இந்த ட்ரெய்லரை பாருங்க. மலேசியா தமிழ் ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் தான் சீஃபோ சின்டா அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படத்துக்கு மலேசியால வந்து அந்த டைம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. சோ அதுக்கு பிறகு OTT ரிலீஸ் வந்து இந்த படத்துக்கு நடக்கல. சோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் மலேசியா தாண்டி ஓவர்சீஸ்ல இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன்படி இப்போ இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல மிஸ் பண்ணவங்க மிஸ் பண்ணாம OTTல பாத்துருங்க. கமல்ஹாசனுடைய தக் லைஃப் திரைப்படம் விரைவில் அதாவது ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட OTT ரைட்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி இருந்தாங்க. இது வந்து ஹியூஜ் பிரைஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த படத்தோட டெலிவிஷன் ரைட்ஸ் வந்து விஜய் டிவி வாங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இதை பத்தின ஆஃபிஷியல் அப்டேட்ஸ் எதுவுமே வெளியாகல. விரைவில் வந்து படக்குழு சைட்ல இருந்து வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் டிவியா இல்ல வேற யாரும் வாங்கி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. பிக் பாஸ் ராஜு, பாபி அத்ரிகா ஆகியோர் நடித்திருக்க படம் தான் பன் பட்டர் ஜாம். இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் பாடலை வந்து நேத்து ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. சோ தியா தியா அப்படின்றது தான் இந்த பாட்டோட டைட்டில். சோ நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்ல இந்த பாட்டை வந்து சித் ஸ்ரீராம் பாடி இருக்காரு. சோ இந்த பாட்டு வந்து இப்ப ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தை ராகவ் மிர்டாத் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ விரைவில் வந்து தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. சோ பொறுத்து பார்க்கலாம் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. ராகவா லாரன்ஸ், மாதவன் மற்றும் நிவின் பாலி நடிக்கிற திரைப்படம் தான் பென்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தோட பூஜை வந்து நேத்து நடந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சாய் அபயங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. பாக்யராஜ் கண்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ இது வந்து லோகேஷ் உடைய LCU-க்குள்ள வர்ற ஒரு திரைப்படம். சோ இதுதான் முதலாவது LCU திரைப்படம். அதாவது லோகேஷ் டைரக்ட் பண்ணாத முதலாவது LCU திரைப்படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படத்தோட டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் இதுக்கு முன்னாடி ரெமோ மற்றும் சுல்தான் போன்ற திரைப்படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ சுல்தானை பார்த்துட்டு தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லோகேஷுடைய நம்பிக்கையை காப்பாத்தி இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக கொடுக்க போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. சுந்தர் சியுடைய கேங்கஸ் திரைப்படம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா சுந்தர் சி படம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டா பாத்துரும். பட் இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி லோ கலெக்ஷன் அப்படின்றது தெரியல. ஒருவேளை வடிவேலு வந்து இப்ப ஃபோம் அவுட்டா இருக்கிறதால அவருடைய திரைப்படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வரல போல இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் இத்தனை நாட்கள்ல வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சோ தமிழ்நாட்டில் வந்து இதனுடைய ரன்னிங் முடிஞ்சிருச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ சுந்தர் சி டைரக்ஷன்ல வெளியான திரைப்படங்கள், ரீசெண்டா ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் இது ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுந்தர் சி வந்து அவருடைய அடுத்த திரைப்படமான மூக்குத்தி அம்மன் பாகம் 2ல வந்து கம்பேக் கொடுக்க போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. அமீர் கானுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி தான் சித்தாரே ஜாமீன் பார் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை RS பிரசன்னா அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து 2018 ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் மூவியான சாம்பியன்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தினுடைய தழுவல் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படத்துல அமீர் கான் மற்றும் ஜெனிரியா ஆகியோர் நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க இந்த படம் வந்து இந்த ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படம் மேல. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட டைரக்டர் RS பிரசன்னா வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் திரைப்படமான கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. லாஸ்ட் இயர் வந்து விஜயுடைய கில்லி திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை பார்த்துட்டு இருந்துச்சு அந்த படம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல ரீரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல அதிக கலெக்டட் மூவியாக இது மாறி இருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா இப்ப இந்த வருஷம் வந்து சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 9.9 crores வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இதனுடைய ரன்னிங் டைம் முடிஞ்சிருச்சு. சோ கில்லிக்கு அடுத்தபடியாக ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக இந்த சச்சின் திரைப்படம் அமைந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ எந்த படம் கில்லியோட ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. சோ உங்களுடைய கெஸிங்ஸ், அதாவது இனி ஏதாவது திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா எந்த திரைப்படம் வந்து கில்லியோட ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்குங்க. அமேசான் பிரைம் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ஷாக்கிங் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதன்படி நீங்க வந்து என்னதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தாலும் இனிமே வந்து நீங்க ஒரு வீடியோவோ படமோ பார்க்கும் பொழுது நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இனி அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட 700 INR வந்து ஒரு வருஷத்துக்கு பே பண்ணணும். இல்ல அப்படின்னா 129 INR வந்து மாதம் பே பண்ணணும். அப்படி பே பண்ணா மட்டும்தான் இனி நீங்க ஆட் இல்லாம வந்து படம் பார்க்கலாம்
எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. இதை வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜூன் 17 இருந்து இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த முடிவுக்கு எதிராக வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சித்தார்த் நடிப்புல இப்ப ரீசெண்டா ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து பெருசா வரவேற்பு கிடைக்கல. ஸோ அடுத்ததாக சித்தார்த் நடிப்புல ரிலீஸ் ஆகிற ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த படம் தான் 3 BHK அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படத்துல சித்தார்த் சரத்குமார், மீதா ரகுநாத், சைத்ரா ஆச்சர், தேவயானி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஸ்ரீ கணேஷ், அதாவது 8 தொட்டாக்கள் பட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்ப ரீசெண்டா தான் இதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்சஸ் பார்த்திருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே ஜானர் தான். ஸோ போஸ்டர்ஸ் மற்றும் இதோட கிளிம்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து இந்த படத்தை வந்து இப்ப ரிலீஸ் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோஷியல் மீடியாவை சேர்ந்த சித்ரா அரவிந்தனான நம்ம சித்தார்த்துக்கு இந்த படமாவது ஒரு கம்பேக்கை கொடுக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. செல்வராகவனுடைய ஒன் ஆஃப் த எபிக் மூவி அப்படின்னா 7G ரெயின்போ காலனி அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தினுடைய பாகம் 2 வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த படத்துல வந்து பார்ட் 1ல நடிச்ச ரவி கிருஷ்ணா வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹீரோயினாக வந்து அனசுரா ராஜன் நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ பாகம் 1 கண்டினியூஷனா இல்ல இது வேற ஏதாவது படமா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து இப்ப அமேசான் பிரைம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்களுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் அமௌண்ட்டுக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்களா படக்குழுவினர். ஸோ அந்த ரைட்ஸை வந்து இவங்க பேசி முடிச்சதுக்கு பிறகு இந்த ஜூன் வந்து இந்த டீசரை ரிலீஸ் பண்ணிட்டு திவாலி அல்லது கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7G ரெயின்போ காலனி அப்படின்றது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. ஸோ அந்த படத்தோட பாகம் 2 எடுத்து பாகம் 1 வந்து டேமேஜ் பண்ணாம இருந்தா சரி அப்படின்றது எங்களுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சூர்யா பூஜா ஹெக்டே நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சமீபத்தில் வந்து ரிலீஸ் ஆன படம் தான் ரெட்ரோ. கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் 100 கோடிக்கு மேல வசூலித்திருக்கு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஜகமே தந்திரம் படத்துக்கு பிறகு தனுஷ் கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ண வேண்டியது. அந்த படம் தான் இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாற்று படம். ஸோ முதல்ல நான் தான் அதை டைரக்ட் பண்ண இருந்தேன். ஸோ இதுக்காக இளையராஜா மற்றும் தனுஷ் கூட வந்து சந்திப்பு நடந்துருச்சு. ஆனா ஏதோ ஒன்னு ஒர்க் அவுட் ஆகல எங்களுக்குள்ள. அதனால அந்த படத்தை டைரக்ட் பண்றதுல இருந்து நான் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை உருவாக்க போவதாக அறிவிச்சு அதுக்கான துவக்க விழாவும் பிரம்மாண்டமாக நடந்துருச்சு. இதுல வந்து இளையராஜாவாக தனுஷ் வந்து நடிப்பதாக சொல்லியிருந்தாங்க. அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா ஒரு சில பிரச்சனைகளால வந்து இந்த படம் இன்னும் துவங்காமலே இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. விரைவில் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சந்தானம் வந்து இப்ப அவருடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தோட ப்ரொமோஷன்ல வந்து பிஸியாக இருக்காரு. அதன்படி ரீசெண்டா வந்து ஆர்யா மற்றும் சந்தானம் ஆகியோர் வந்து ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆர்யா தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சோ அவர்கிட்ட வந்து அவருடைய சார்பட்ட பரம்பரை பாகம் 2 எடுக்க போறீங்களா இல்ல வேற யாரும் நடிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பதிலளிச்ச ஆர்யா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போ வந்து ரஞ்சித் டைரக்ஷன்ல வேட்டுவம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப போயிட்டு இருக்கு. அது முடிச்சோட ஆகஸ்ட் மாதம் வந்து சார்பட்ட பரம்பரை திரைப்படத்தினுடைய பாகம் 2 ஷூட்டிங் தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ சார்பட்டா பரம்பரை 2 on cards அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. சோ சார்பட்டா பரம்பரை பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மிஸ் பண்ண ஒரு திரைப்படம். அதாவது தியேட்டர்ஸ்ல இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சோ அதனால பாகம் 2 எப்படியாவது தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதன்படி பாகம் 2க்கான ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது வந்து ஆர்யா வந்து சொல்லிட்டாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2க்கும் வந்து ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. மலையாளத்துல இதுவரை வெளியான படங்கள்ல மோகன்லால் நடித்த எம்புரான் மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ், டொவினோ தோமஸ் நடித்த 2018 ஆகிய படங்கள் மட்டும்தான் 200 கோடி வசூல தாண்டின திரைப்படங்கள். இந்த நிலையில சமீபத்துல தருண்மூர்த்தி டைரக்ஷன்ல மோகன்லால், சோபனா ஆகியோர் நடித்து வெளியான திரைப்படம் தான் தொடரும் அப்படின்னு ஒரு படம். சோ இப்ப இந்த படமும் 200 கோடியை தொட்டு அந்த வரிசையில் இடம் பிடித்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு திருஷ்யம் அப்படின்னு கொண்டாடப்படுற ஒரு திரைப்படமாக இது இருக்கு. தமிழ்லையும் வந்து இந்த படம் டப் ஆகி கிட்டத்தட்ட 70 தியேட்டர்களுக்கு மேல ரிலீஸ் ஆகி இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. 2 போலீசார் வந்து மோகன்லாலுக்கு தெரியாம அவருடைய மகன் பிணத்தை ஏற்றி புதைக்கிறாங்க. சோ விஷயம் அறிந்த அப்பா என்ன செய்தாரு, மகனை ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. சோ இந்த படத்துல வந்து இயக்குனர் பாரதி ராஜா, இளவரசு ஆகியோர் வந்து கௌரவ வேடத்துல நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல சென்னையில சினிமா ஃபைட்டராக மோகன்லால் வேலை செய்வதாக இந்த படத்தோட கதை வந்து நகர்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை தாண்டி விஜய் சேதுபதியும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காரு. அதாவது நடிக்கல, ஒரு போட்டோல வந்து அவரை காட்டியிருக்காங்க. சோ இப்படி தமிழ் பிரபலங்களும் இந்த படத்துல இருக்கிறது
அப்படின்றதால தமிழ்நாட்டிலையும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் தமிழ்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு போன்ற தரமான திரைப்படங்களை கடந்த 18 வருடங்களாக தமிழ் சினிமாவில் கொடுத்துட்டு இருக்க ஒரு டைரக்டர் தான் டைரக்டர் ராம். இவருடைய டைரக்ஷன்ல நிவின் பாலி மற்றும் சூரி நடித்திருக்க திரைப்படம் தான் 7 கடல் 7 மலை. ஸோ இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகும் அப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அடுத்த திரைப்படத்தை வந்து இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க. அதன்படி ராம் டைரக்ஷன்ல சிவா, கிரேஸ் ஆண்டனி மற்றும் படம் நடித்திருக்க படம் தான் பறந்து போ அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படத்தை இப்ப ராம் வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த வருட ரொட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழால கூட இந்த படத்தை வந்து பிரீமியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்ப இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி இந்த ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் வேர்ல்ட் வைடா வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ யுவன் சங்கர் ராஜன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து வாழை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய வெற்றி. இப்போ வந்து இந்த பறந்து போ திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஓடிடில வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோட வேர்ல்ட் வைட் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக வரப்போகுது, தமிழ் ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவுரையை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஜவான் படத்தோட வெற்றிக்கு பிறகு அட்லியும், புஷ்பா பாகம் 2 படத்தோட வெற்றிக்கு பிறகு அல்லு அர்ஜுனும் ஒரு படத்துக்காக இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 600 கோடி பட்ஜெட்ல இந்த படம் உருவாக இருக்கு. இதை பத்தின அறிவிப்பு வீடியோ வந்து ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட அந்த அறிவிப்பு வீடியோலே வந்து அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் 2 பேருமே வந்து அமெரிக்கால இருக்க ஒரு சில VFX ஸ்டுடியோக்களுக்கு வந்து போயிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால ஹாலிவுட் தரத்துல இந்த படம் உருவாக போகுது அப்படின்றது அதுல இருந்தே தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஏலியன் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கறதுக்கு முன்னாடியே வந்து நடிகர்களுக்கு வந்து நடிப்பு பயிற்சி கொடுக்கிறாராம் அட்லி அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுக்கான ஒர்க் வந்து அடுத்த மாதம் தொடங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஸோ ஷூட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கறதுக்கு முன்னாடியே வந்து அல்லு அர்ஜுன் வந்து தன்னை நிறைய விஷயத்துல வந்து தயார்படுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுலயும் வந்து படத்துல வந்து வில்லன்களோட அல்லு அர்ஜுன் மோதும் ஒரு சண்டை காட்சி வந்து தண்ணீருக்கு அடியில வந்து படமாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காராம் அட்லி. ஸோ இந்த காட்சிக்காக தண்ணீருக்கு அடியில கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிறிய கேமராக்களை வந்து பொருத்தி தான் படமாக்க திட்டமிட்டு இருக்காங்களாம். இந்த கதைக்களத்துக்காக அல்லு அர்ஜுன் வந்து ஹேர் ஸ்டைல மட்டும் மாத்தாம அவருடைய பாடி லாங்குவேஜே வந்து மொத்தமா மாத்த இருக்காரா. ஸோ அட்லி தான் அவருடைய மேக் ஓவரை இப்ப பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி புஷ்பா பாகம் 1 பாகம் 2லயே அல்லு அர்ஜுன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேரியேஷன்ஸை வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ்ல வந்து காட்டியிருந்தாரு. அது வந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல என்ன மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ், அதை தாண்டி ஹேர் ஸ்டைல் வைக்க போறாரு, அது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டையாடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி 12 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 13வது நாள். ஸோ நேற்று வரைக்கும் அதாவது 12 நாட்கள்ல இந்த படம் வேர்ல்ட் வைடா வந்து கிட்டத்தட்ட 51 கோடிகளை கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. ஸோ இது வந்து படத்தோட பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்குக்கும் அதிகம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அதன்படி படத்தோட பட்ஜெட் வந்து 15 கோடி. ஸோ வேர்ல்ட் வைடா வந்து இந்த படம் 51 கோடிகளை வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படம் இப்படி ஒரு கலெக்ஷன் பாக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ படம் ஸ்டில் வந்து ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 15, 16ஆம் தேதி ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தோட ஷோ கவுண்ட் வந்து தியேட்டர்ஸ் வந்து கம்மி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 11 நாட்களுக்கான கலெக்ஷனும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதன்படி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் கிட்டத்தட்ட 37.5 கோடிகளை கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மாறி இருக்கு. ஸோ இந்த படத்துல ரிலீஸ் ஆன ரெட்ரோ திரைப்படம் தமிழ்நாட்டில் 48.25 கோடிகளை வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 2 திரைப்படங்களும் தமிழ்நாட்டில் வந்து 50 கோடிகளை வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்படின்றவங்க தான் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை வந்து இந்தியாவை தவிர வேர்ல்ட் வைடா வந்து ரிலீஸ் பண்ணதவங்க தான். ஸோ அவங்க வந்து இப்போ அபிஷியலா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 11 நாட்கள்ல கிட்டத்தட்ட $1.2 மில்லியன் வந்து வேர்ல்ட் வைடா வந்து அதாவது இந்தியாவை தவிர ஓவர்சீஸ்ல வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்றதால இந்த படத்தோட தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்து இப்ப நடந்திருக்கு. அந்த போட்டோஸ் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனலா வந்து இந்த படம் எவ்வளவு கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. இந்த படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கவர்ந்துச்சா இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. ஸோ இதோட இன்னைக்கான வீடியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு போட்ட வீடியோ தொடர்பான உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.